அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மைசெல்ஃப் டாக்டர் சின்னசாமி. நான் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு மாணவனா தான் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பேசிக்கா ஒரு வெட்டினரி டாக்டர், கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர். யார்ட்டையும் சொல்லல. ஏன்னா நான் போற இடத்துல ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்தேன். நான் வந்ததுக்கு ஒரு 10 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அதை அட்டன் பண்ணிட்டு வந்தேன். மாசத்துல 2-3 முறை நான் பாண்டிச்சேரி யூஸ்வலா வந்துருவேன். அதனால இது எனக்கு பழக்கப்பட்ட ரூட்டு தான். 1 ஹவர்ல வந்துருவேன். அதனால இந்த பேச்சுக்கலை பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சிக்கு போயிருக்கேன். அங்கேயும் சில விஷயங்களை கத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை அங்க கண்டிப்பா கத்துக்கணும். 100% இது மிகைப்படுத்தி சொல்றதா கண்டிப்பா நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பயிற்சியில இவ்வளவு கண்டென்ட் இல்ல. ஆக்சுவலா சார் ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன எப்படி டைட்டில் இருக்கணும், கண்டென்ட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி அந்த குரலை மாடுலேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி முடிக்கணும், உடல் பாவனைகள், இது எல்லாமே இந்த மாதிரி பவர் பாயிண்ட் போட்டு அவங்க சொல்லவே இல்லை. அவர் சார் இடையில ஒரு 2-3 ஹிண்ட்ஸ் சொன்னார். சும்மா இதை பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு போற இது இல்லை அப்படின்னு சொன்னாரு. உண்மையாலுமே நான் இதுக்கு முன்னாடி போனது அப்படிதான் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டோட ஒரு பேச்சுக்கலை பயிற்சியா இல்ல அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க நான் என்னுடைய தவறை திருத்திக்கிறதுக்காக தான் மெயினா வந்தேன். அதாவது நம்ம பேசும்போது நான் நிறைய தோல்வி அடையணும் அப்படிங்கறத, இந்த கிடையை எனக்கு வெற்றின்னு சொன்னாங்க. பட் ஆனா இது எனக்கு பெருசா இல்ல. நாங்க நான் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நிறைய கத்துக்கிட்டேன். அதுக்கு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி எவ்வளவு மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்றோம், 7 கோடி மக்கள் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த முகத்தை எல்லாமே நான் இன்னைக்குதான் புதுசா பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உறவை இந்த பேச்சுக்கலை பயிற்சி மூலமா எனக்கு சார் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதற்காக என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. இந்த பேச்சுக்கலை பயிற்சி உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. உண்மையாலும் சொல்ல போனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டு. இந்த ஃபுட்டு நான் பழைய பேச்சுக்கலையில இந்த மாதிரி ஃபுட்டு இல்ல. கண்டிப்பா இது இதுவும் சொல்றேன், நான் மிகைப்படுத்தி சொல்லல. உண்மையாவும் நடந்ததை சொல்றேன். அருமையா இருந்தது ஃபுட் அண்ட் டீ, காஃபி எல்லாமே. அதே மாதிரி பேச்சுக்கள் அந்த ஒரு நாள்ல எவ்வளவு கத்துக் கொடுக்க முடியுமோ மேக்சிமம் சூப்பரா சொல்லி கொடுத்தாரு சாரு. நம்ம பேச்சுக்களை கன்சிஸ்டன்சி அவர் சொன்னாரு. நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இதை நம்ம நல்லா பேச முடியும் அப்படிங்கறது உண்மையான கருத்து. அதான் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இந்த பேச்சுக்கலைக்கு வந்த அனைத்து உறவுகளுக்கும் சகோதரர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் சார் அவர்களுக்கு, ஆசான் அவர்களுக்கு ஒரு மாணவனாக மிகப்பெரிய நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.